ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து இஎம்ஐ பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்க அனைத்து கண்டட்டும் எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவையே, நாட் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன், ஒன்லி அனலிஸ்க்கு மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து இஎம்ஐ பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய இஎம்ஐ வந்து 2 இஎம்ஐ எடுக்கிறோம். அதாவது 60 இஎம்ஐ அண்டு 5 இஎம்ஐ. இந்த 2 இஎம்ஐ எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அதில் நம்ம சம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். லென்த்தில் வந்து 60யும் அந்த சோர்ஸில் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கும். அந்த க்ளோசிங் ப்ரைஸ் பதில் லோ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன் லோ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா, நம்ம எப்போயுமே சப்போர்ட்டில் பை பண்ண போகிறோம். சப்போர்ட் எங்கே இருக்கும்? லோ ப்ரைஸ் இருக்கும். அதனால் லோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ என்னது, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இஎம்ஐ எடுக்கிறோம். அது என்னது, லென்த்தில் 60 மாற்றி வச்சுக்கோங்க. சோர்ஸில் போய் லோ ப்ரைஸை மாற்றிக்கோங்க. ஓகேவா? அதேமாரி இன்னொரு இஎம்ஐ எடுக்குங்க. அந்த இஎம்ஐ வந்து லென்த்தில் 5ன்னு போட்டுக்கோங்க. கீழே சோர்ஸில் வந்து லோ ப்ரைஸை மாற்றிக்கோங்க. ஓகேவா? எப்போ இந்த 60 இஎம்ஐ 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போகுதோ, எப்போ 60 இஎம்ஐ 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துடணும். எப்போ ரிவர்ஸ் ஆகுதோ அப்போ க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுதான் கான்செப்ட்டு. ஓகேவா? நான் ஏன் இந்த 65 எடுக்கிற ரீசன் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நினச்சோம்னா எப்பயும் ஒரு ஹையர் டைமை எடுத்துக்கிட்டு அதை லோவர் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணி அதை பிரேக் அவுட்டான என்ட்ரி எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து டே கேண்டில் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண நினச்சிங்கன்னா டே கேண்டிலுக்கு ஷார்ட் டைம் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம். இந்த 1 ஹவரில் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ என்ட்ரி போகலாம். இதுவே நீங்கள் 4 ஹவர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கு லோவர் டைம் ஃப்ரேம் வந்து 15 மினிட்ஸில் பிரேக் அவுட் ஆன என்ட்ரி எடுக்கலாம். இதுவே 1 ஹவர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கு லோவர் டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட். எப்போ 5 மினிட் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ என்ட்ரி போகலாம். இதுவே நீங்கள் 50 மினிட்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண நினச்சிங்கன்னா 3 மினிட் வந்து லோவர் டைம் ஃப்ரேம். அது எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் என்ட்ரி போகணும். ஓகேவா? நம்ம வந்து இந்த வாரம் சாட்டர்டே சண்டே வந்து இஎம்ஐ எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்க பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ போட போகிறோம். அதுக்கான ரீசன் சொல்ல போகிறோம். ஓகேவா? அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதில் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த இஎம்ஐ பார்க்கப்பா. இப்போ நம்ம எடுக்கிறது 60 அண்டு 5 இஎம்ஐ. இந்த 60ங்கிறது 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஓகேவா? இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறது 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணனால 1 ஹவரில் எத்தனை 1 மினிட் கேண்டில் இருக்குது? 60 1 மினிட் கேண்டில் இருக்குது. அதனால் 60 எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதேமாதிரி 5 மினிட்டில் எத்தனைக்கு 1 மினிட் கேண்டிலுக்கு 5 1 மினிட் கேண்டில் இருக்குது. அதனால் 5 எடுத்துக்கிறேன். ஓகேவா? நல்ல வீடியோ எல்லோரும் வாட்ச் பண்ணிப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஏன் இஎம்ஐ எடுக்கிறோம். ஓகே, நம்ம மொத்தமாக இஎம்ஐ அப்போ எடுக்கக்கூடாது. அதுக்கு ரீசன் தெரிஞ்சுக்கிட்டே இஎம்ஐ எடுக்கிறோம். அதோடய வீடியோ வந்து நம்ம வந்து சாட்டர்டே சண்டே போட போகிறோம். இந்த இஎம்ஐ பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடு கூட பண்ணலாம். ஓகேவா? நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஓகேவா? அது நீங்கள் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து சாட்டர்டே சண்டே போடுவோம். அதை இஎம்ஐ பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இன்றைக்கி வீடியோ போவோம். ஓகேவா? இன்றைக்கி வந்து எப்படி ஆப்ஷன் பையிங் இஎம்ஐ பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதாவது 60 இஎம்ஐ 5 இஎம்ஐ பேஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்னைக்கு ட்ரேட் பண்ணுறோமோ அன்னையோட ஓப்பன் மெசேஜ் நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் மெசேஜ் அளவு 25,617. அப்போனா இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட்டாக இருக்க ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். இது பிஃபோர் நியரஸ்ட்டாக இருக்க ரவுண்ட் ஃபிகர் அளவு 25,600. ஓகேவா? அப்போ 25,600 பேஸ் பண்ணி கால் சைடு புட் சைடில் யார் வந்து 60 இஎம்ஐ 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போகிறாங்களோ அவங்க கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் கான்செப்ட்டு. கிராஸ் பண்ணி மேலே போன பிறகு அந்த என்ட்ரி போட்டுடணும். டார்கெட் வந்து எப்போ ரிவர்சல் ஆகுதோ, ஒரு கொண்டு வளையும். அப்போ எப்போ ரிவர்ஸ் ஆகுதோ அப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் சார்ட்டை பார்க்க உங்களுக்கே புரியும். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே அன்றைக்கி மட்டும் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. மற்ற நீங்கள் எப்போயுமே கரண்ட் வீக் எடுத்துக்கலாம். எக்ஸ்பைரி அன்றைக்கி மட்டும் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ 25,600 நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் வந்து 18ஆம் தேதி கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம். ஏன்னா எக்ஸ்பைரி அன்றைக்கி ஹை வாலட்டிலில் இருக்கும். அதுக்காக தான் நெக்ஸ்ட் வீக் எடுக்கிறோம். நீங்கள் வந்து மற்றலாம் எப்பயும் போல் அந்த வீக் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ வாங்க 25,600 கால் பேச செக் பண்ண போகிறோம்.
நல்ல வீடியோ வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஒரு 2 நாளாக வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு எப்படி அனலைஸ் பண்ணுங்க தெரியும் உங்களுக்கு. இது போன்ற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேண்டும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படின்னா தான் இது போன்ற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இஎம்ஐ யூஸ் பண்ணுறோமா, ஒரு ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுறக்கா இஎம்ஐ யூஸ் பண்ணுறோம். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகேவா? அப்படின்னா இது போல் கண்டென்ட் உங்களுக்கு நிறைய கொண்டு வரும் படம். ஓகேவா? நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். மோஸ்ட்லி ஆஃப் 90% வந்து 90 to 95% வந்து அக்யூரேட்டாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதை வந்து எப்பயுமே பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 1 மந்த்துக்காக பேக் டெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ கரண்ட் வீக்கு 11ஆம் தேதி. நீ எக்ஸ்பயர்னால நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் 18 எடுத்துக்கிறோம். இந்த 18 நவம்பரோட 25,600 கால் பேச செக் பண்ண போகிறோம். 25,600. கால் பேச செக் பண்ண போகிறோம். நம்ம பண்ணக்கூடிய ட்ரேட் 1 மினிட் கேண்டல் பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். $25,600. ஓகேவா? $25,600 கால் பேஸ் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம 2 இஎம்ஐ எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து 60 போட போகிறோம். லென்த்தில் போய் இப்போ வந்து சோர்ஸில் போய் லோ ப்ரெஷர் மாற்றிக்கணும். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அது செகண்ட் இஎம்ஐ. இது கலர் மாற்றிக்கலாம். ஓகேவா? லென்த்தில் போய் ஃபைன் மாற்றிக்கோங்க. க்ளோஸ் ப்ரைஸ் வந்து லோ ப்ரைஸை மாற்றிக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து யார் கிராஸ் பண்ணி மேலே போகிறாங்களோ 60 இஎம்ஐ வந்து 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போகிறாங்களோ அப்போ தான் அவங்களும் கன்சிடர் பண்ணணும். அப்படி இல்லாட்டி ஆப்போசிட் இருக்கிறவங்க நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள். இது 60 இஎம்ஐக்கு கீழே தான் அவன் ட்ராவல் ஆகிறேன். அப்போனா இவனை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போனா இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் வந்து 25,600 புட் ப்ரைஸ். அதை நம்ம செக் பண்ண போகிறோம். இன்னைக்கு 11ஆம் தேதி. ஓகேவா? நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஏன் இஎம்ஐ யூஸ் பண்ணுறோமோ ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு, ட்ரெண்டோட ஈஸியாக கேப்சர் பண்ணலாம் பாயிண்ட்டை, அதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? பார்த்தீங்க கரெக்டாக வருங்க. 25,600 புட் ப்ரைஸ் பாருங்க. கரெக்டாக வருங்க. இந்த 60 இஎம்ஐ 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போயிட்டேன். அப்போனா இவனை கன்சிடர் பண்ணலாம். எப்போ கிராஸ் ஆகிருக்கு? இந்த கேண்டில் கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கேன். அப்போ இதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் பேச என்ட்ரி போட்டுடணும். ஓப்பன் பேச அளவு 137. நம்ம என்ட்ரி 137. நம்ம டார்கெட் வந்து எப்போ வளையும் ஒரு ரிவர்சல் ஆகும்போது பாருங்களேன். ரிவர்ஸ் பார்த்துட்டேங்க. மேலே போயிட்டே இருக்கேன். பாருங்கள் கரெக்டாக ஒரு கொண்டு விஷயமாக பாருங்கள் வளையுதா. அப்போ நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன்னா கரெக்டாக ரிவர்சல் வளையிறான். பார்த்துங்க. ஓகேவா? நல்ல மூவ்மெண்ட் ஆகிட்டு ரிவர்சல் கீழே வரேன். இந்த கொண்டு சொல்லியும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம அழகாக எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்கு? நம்ம என்ட்ரி வந்து 137. நம்ம டார்கெட்டும் 177. அழகாக ஒரு 40 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, இதுதான் கான்செப்ட்டு. ஃபஸ்ட்டு யார் கிராஸ் ஆகி, அதாவது 60 இஎம்ஐ 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி யார் ஃபஸ்ட்டு மேலே போகிறாங்களோ அவங்க தான் கன்சிடர் பண்ணணும். எப்போ ரிவர்சல் ஆகுதோ ஒரு கொண்டு சொல்ல வளையும், அந்த இடத்த நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இது பண்ண அழகாக நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. இதை நம்ம கடைசியாக செக் பண்ணி பார்ப்போம். எப்போல்லாம் இந்த 60 இஎம்ஐ 5 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போகுதோ
அப்போ தான் என்ட்ரி. ரிவர்ஸ் ஆகாமல் க்ளோஸ் பண்ணிக்கணும். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. நம்ம வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள் அழகாக அகைன் வந்து கீழே விழுந்து மறுபடியும் இந்த 60 5 கிராஸ் மேலே போயிட்டான். மேலே போயிட்டு பாருங்க இந்த கேன் நம்ம என்ட்ரி, இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்த கேன் ஓப்பன் வச்சு நம்ம என்ட்ரி போட்டுடலாம். ம் 165 ஓகேவா. பாருங்கள் கரெக்டாக பாருங்க நல்ல ட்ரெண்ட் வாட்ச் நல்ல ட்ரெண்டு போயிட்டே இருக்கு. நல்லா பாருங்கள் கரெக்டாக பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக இங்கே கரெக்டாக ஒரு வளைவுது இதில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அழகாக நமக்கு 2 ட்ரேடு வாய்ப்பு கிடச்சிருச்சு. ஓகேவா. நம்ம என்ட்ரி எவ்வளவு 165, நம்ம டார்கெட் எவ்வளோ 203. அழகாக ஒரு 38 பாயிண்ட் இன்னொரு 38 ஈஸியாக கிடச்சிருச்சு. ஓகேவா. எப்பயும் இன்னும் செக் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக. மறுபடியும் பாருங்கள் அகைன் மறுபடியும் கீழே அந்த கிராஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த 60 5 கிராஸ் பண்ணி மேலே போயிட்டான். மேலே போகும் மறுபடியும் பாருங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் மூமெண்ட் கிடச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கொண்ட சூழ்நிலையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அகைன் பாருங்கள் மறுபடியும் மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் சைடு மேலே போயிட்டேன். ஓகேவா. நல்லா வாட்ச் பண்ணிப்பேன் கரெக்டாக சார். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற போன இவங்க எப்போ வந்து இந்த 60 5 கிராஸ் பண்ணி கீழே போயிட்டான்னா மார்க்கெட் கீழே டவுன் ஆயிடுவேன். எப்போ வந்து 60 5 கிராஸ் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் என்ட்ரி. ஓகேவா. கீழே கிராஸ் ஆனால் என்ட்ரி கிடையாது. ஓகே தான் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இஎம்ஐ யூஸ் பண்ணுறோம்னா ஒரு ட்ரெண்டை ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். பார்த்தீங்களா நான் மாலே காமிச்சேன் கரெக்டாக வாங்க. நீங்கள் 11 ஓகேவா. அழகாக வாங்க எக்ஸ்பைரி அன்றைக்கு முன்னே நெக்ஸ்ட் வீக் கண்டக்ட் எடுத்துக்கோங்க. வாங்க அழகாக பாருங்கள் இந்த 60 5 கிராஸ் மேலே போயிட்டேன். நல்ல மூமெண்ட்டை கொடுப்பாங்க. அழகாக பாருங்க அழகாக மூமெண்ட் நல்லா வாங்க அழகாக நல்ல மூமெண்ட் கொடுத்துட்டேன். நல்லா இதுக்காக தான் இஎம்ஐ யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. பாருங்கள் நல்ல மூமெண்ட்டை கொடுத்துட்டேன். அகைன்ஸ்ட் மறுபடியும் கீழே கிராஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 60 மேலே பார்த்தோம்னா நல்லா பார்த்துங்க 60 மேலே 5 கிராஸ் பண்ணி மேலே போயிட்டான். மேலே போகும் நல்ல ட்ரெண்டு பாருங்கள். நல்ல அழகான ட்ரெண்டு அழகாக ட்ரெண்ட் கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா. எப்போ நம்ம கொண்டேசும் வளையும் வச்சுக்கோ இந்த கொண்டேசும் எப்போ வளையுதோ அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிக்கணும். ஓகேவா. இதுக்காக இஎம்ஐ யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா. நம்ம சேனல் தொடர்ந்து வீடியோ வந்துருங்க. டெய்லி வீடியோ போடுறோம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. நம்ம சேனல் நோக்கம் வந்து ஆப்ஷன் பையிங்கில் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் ரீட்டைல் பீப்புள்ஸ். அதுக்காக கொண்டு வந்த வீடியோ. ஓகேவா. இது ஒன்லி அனலைஸ் பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டவை. ஓகேவா. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்கள் புது ஐடியா கிடைக்கும். ஓகேவா. இது போன்ற வீடியோ கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ரீட்டைல் பீப்புள்ஸ் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேவா. அவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்காக கொண்டு பண்ணுற வீடியோ. ஓகேவா. ஏன்னா வந்து ஒரு மேக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம்னா ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் ஆப்ஷன் பையிங்கில். ஓகேவா. நம்ம சேனல் டெய்லி வீடியோ போட்டுருக்கோம். போய் செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி 90 to 95% மோஸ்ட்லி 100% கூட நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிருக்கு. ஓகேவா. இதனால் செக் பண்ணி பாருங்க. இந்த இஎம்ஐ பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்னு பண்ணலாம். ஓகேவா. ஓகே. இந்த இஎம்ஐ பேஸ் பண்ணி வீடியோ வந்து கம்மிங் சாட்டர்டே சண்டே கிடைக்கும். ஓகே. அந்த செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை முதல்ல லைக் பண்ணுங்கள், முதல்ல ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்படின்னா இது போல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஓகேவா. இதே மாதிரி இன்னும் இஎம்ஐயில் எந்த மாதிரிலாம் கொண்டு வரலாம் போக போக பார்க்கலாம். ஓகேவா. ஏன் இஎம்ஐ யூஸ் பண்ணுறோம் ஒரு ட்ரெண்டை கேப்சர் பண்ணுறோம் இஎம்ஐ யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ வந்து நல்லா சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. நம்ம 2 இஎம்ஐ எடுக்க போகிறோம். 60 EMA 5 EMA. எப்போ 60 EMA 5 EMA கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ நம்ம என்ட்ரி போடணும். எப்போ ரிவர்சல் ஆகுதோ அது கொண்டு வளையும் போது அப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுதான் கான்செப்ட்டு. ஓகேவா. அது 60 EMA 5 EMA கிராஸ் பண்ணி கீழே போனால் என்ட்ரி எடுக்கக்கூடாது. எப்போ 60 EMA 5 EMA கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ தான் என்ட்ரி. இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.